படிக்கும்போதே மாதம் 10,000 வரை சம்பளம் அப்படின்னு ஒரு கோட்டை நான் விளம்பரப்படுத்தும் போது நிறைய பேர் நம்பவே இல்லை. படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இதுக்காகவே எங்கள் சென்னை சமிர்தா குரூப்பில் ஒரு 120 பேர் பிளேஸ்மெண்ட் வாங்கி தர்றதுக்காக, பார்ட் டைம் ஜாப் வாங்கி தர்றதுக்காகவே ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப பாவர்ட்டி லைனில் யார் இருந்தாலும் சரி, சென்னை சமிர்தாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் கிபி மாதிரி சென்னை சமிர்தாவுக்கு முன், சென்னை சமிர்தாவுக்கு பின் அப்படின்னு மாறும். பணமே கட்ட முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் ரோஹித்னு ஒருத்தர் உள்ளே வந்தார். நான் பார்ட் டைம் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை கட்டி கோர்ஸ் பிஎஸ்சி டிகிரி முடித்தார். இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் மாதம் 6 lakh சேலரி வாங்குறார். 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ஸை பற்றி சொன்னோம்னா அவங்க அம்மாவே சேட விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் போய் என் பையனை சமைக்கிற படிப்பில் போய் சேர்த்துறதா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்ன மாறி இருக்குன்னா, பத்மஸ்ரீ செஃப் தாமு மாதிரியான ஒரு ஆளுமை செஃப்கே ஒரு ஃபேன்ஸ் கிளப் உருவாயிருக்கு. Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை. அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி. இந்த மேடைக்கு வந்து அவார்ட் வாங்க போறது யாரு அப்படிங்கறத எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Titans of Excellence in Aviation, and the award goes to Chennai's Amrita Aviation College. I'd like to call R. Bhuminathan, Chairman of Chennai's Amrita Group of Institutions, to join us on the stage. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு. அதே போல் கடைசியாக நான் கருப்பு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் போனாலும் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபேன்ஸ் மின் இடத்துனாலும் இருக்கீங்க, இப்போ தமிழ்நாடு டைட்டன்ஸ் அவார்ட்லேயே இருக்கீங்க. ஸோ சென்னை அமிர்தா எப்படி சென்னை முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கோ, அதே நேரத்தில் சேர்மன் பூமிநாதன் சாரும் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ரியலி ப்ளஷர் டு ஹேவ் யூ சார். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சூப்பர் நவீன். ஹாப்பி ஈவினிங் மை டியர் என்டையர் டீம். ஆக்சுவலாக கலாட்டா அவார்ட்னாலே ஒரு சம்திங் ஸ்பெஷல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு ஆர்டினரி கையில் ஒரு கெஸ்ட்டு கையில் அவார்டு வாங்குறது பதிலாக மினிஸ்டர் கையால் ஒரு விருது அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு. அது கலாட்டாவுக்கு சல்யூட். ஆக்சுவலாக கலாட்டாவோட சென்னை சமிர்தா ஒரு நீண்ட ஒரு தொடர்போடு இருக்குது. கலாட்டா பண்ணக்கூடிய ஒவ்வொரு புதுமையிலையும் கண்டிப்பாக சென்னை சமிர்தாவிலும் ஒரு பார்ட் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா என்ன ஒரு காரணம்னா, உங்ககிட்ட இருந்து வர வார்த்தைகள் மட்டும் இல்லை, உங்ககிட்ட வந்து வர பரிசும் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு ஆனந்த ஒரு கடலில் மூழ்க வைக்குது. என்ன தெரியுமா சார், வந்து அப்படி போனாவே வந்தாங்க ஒரு ஐஃபோன் 16 17 Pro Max வேணுமா இல்லை இது அப்படியா சார்? அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் வரேன், எனக்கு ஒரு ஐஃபோன் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் ஒன்று ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் சார் கிட்ட. சார் அப்படி சொல்லும் போது இப்போ ஒரு நாள் கெஸ்ட்டாக வர இவங்களுக்கே இவ்வளோ தெரியுங்களே. சென்னை அமிர்தாவோட ஒரு பெரிய பிராண்ட் சீக்ரெட், படிக்கும் போதே 10,000 வேலை. நான் உள்ள உண்மையிலே சார், நான் டீச்சர்ஸுக்கு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். எல்லாருமே சொன்னாங்க 100% கேம்பஸ் இது வருது, இங்கே படிக்கும் போதே நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, வேலை வாய்ப்புலாம் சூப்பராகவே இருக்குது ப்ரோ. ஸோ அது ஒரு ரியல் டெஸ்டிமோனியலாக நானே அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கேன். ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுடைய ஒரு பெரிய அடுத்த கட்ட நகர்வாக என்ன பார்க்குறீங்க? ஆக்சுவலாங்க 2010 16 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போதே மாதம் 10,000 வரை சம்பளம் அப்படின்னு ஒரு கோட்டை நான் விளம்பரப்படுத்தும் போது நிறைய பேர் நம்பவே இல்லை. நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் வேலை தேடி அலையும் போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேள்வி கேட்டாங்க. நான் அதுக்கு அப்போ ஆன்சர் சொல்லாமல் ஆக்ஷனில் செயலில் பதில் சொன்னோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது படிக்கும்போதே மாதம் 35,000 வரைக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 3,000 சொச்சம் பேர் படிக்கும்போதே
பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், பணத்தால் ஒரு பையனுடையோ ஒரு பொண்ணுடைய படிப்போ பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நாம் உருவாக்கின ஒரு இனிஷியேட்டிவ் தான் பார்ட் டைம் ஜாப். இதுக்காகவே எங்கள் சென்னை சமிர்தா குரூப்பில் ஒரு 120 பேர் பிளேஸ்மெண்ட் வாங்கி தர்றதுக்காக, பார்ட் டைம் ஜாப் வாங்கி தர்றதுக்காகவே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எஃபர்ட்டு தான் இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப பாவர்ட்டி லைனில் யார் இருந்தாலும் சரி, சென்னை சமிர்தாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் கிபி மாதிரி சென்னை சமிர்தாவுக்கு முன், சென்னை சமிர்தாவுக்கு பின் அப்படின்னு மாறும். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். 2021 பணமே கட்ட முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் ரோஹித்னு ஒருத்தர் உள்ளே வந்தார். நான் பார்ட் டைம் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை கட்டி கோர்ஸ் பிஎஸ்சி டிகிரி முடித்தார். இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் மாதம் 6 lakh சேலரி வாங்குறார். அதாவது அப்போ வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72 லட்சம் ரூபா. ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும், லேக்ஸ் அப்படின்னு இருந்த மாயையை உடைச்சு இன்றைக்கி சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் 31,651 பேர் உலகம் முழுக்க ஒரு நல்ல பொசிஷனில் இன்றைக்கி சென்னை சமிர்தா மூலமாக 31,651 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாற்றம் நடந்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், ஏவியேஷன் துறையில் ஒரு மிகப்பெரிய லெகசியை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாகவே ஏவியேஷன் இந்த பைலட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஏவியேஷன் அதுக்கு நிறைய காசு செலவாகும், அது ரொம்ப ஒரு பணக்காரங்க படிக்கிற ஒரு துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன விஷயத்த மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலாக இன்னமும் அந்த மித்து இருக்குது, கிராமத்தில் இருக்குது, மற்ற இடங்கள்லையும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏவியேஷன் படிச்சுனாவே ரொம்ப செலவாகும், கோடிகளில் செலவு பண்ணணும், லட்சத்தில் செலவு பண்ணணும், இந்த படிப்பை நாமெல்லாம் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கொட்டி கிடக்கு. எப்படி சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் எவ்வளோ ஏர்போர்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறேன், நானும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். டக்குன்னு கேட்டார். இந்தியாவில் ஒரு எல்லா ஸ்டேட்டுக்காக ஒரு 20-25 இல்லை, எல்லா ஸ்டேட்டையும் சேர்க்கும்போது அப்போ இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 73 ஏர்போர்ட் இருந்தது. இந்த 10 வருஷத்தில் இன்றைக்கி ஸ்டேஜில் 163 ஏர்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸில் டபுள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போயிருப்போம், அதில் எவ்வளோ 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 பேர். நெருக்கி சொல்லிட்டீங்க, குட். 11,500 பேர் வேலை பார்க்குறாங்க, 4 டெர்மினலும் சேர்த்து. கோலாலம்பூர் மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் 60,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போது இந்த 10 வருஷத்தில் மட்டுமே ஒரு 70 ஏர்போர்ட் புதுசாக வந்திருக்குன்னா, ஒரு ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3,000 to 10,000 பேருக்கு மேலே ஏர்போர்ட்டை பொறுத்து தேவைப்படுறாங்க. சுருக்கமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய டேட்டா படி அடுத்த 2 வருஷத்தில் 3.5 லட்சம் பேருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை இருக்குது. அந்த 3.5 லட்சம் பேரில் அட்லீஸ்ட் 1 லட்சம் பேருக்காவது ஒரு ஸ்கில்டு பர்சனை உருவாக்கி வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சென்னை சமிர்தாவோட நோக்கம். அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ட்ரஸ்ட் மூலமாக நடத்துறதுனால சென்னை சமிர்தாவை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் லட்சத்தில் இல்லை, சில ஆயிரங்கள் மட்டுமே. அந்த 1000த்தையுமே பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே கட்ட வைக்கிறது தான் எங்களுடைய பெரும் முயற்சி. அதனால் என்ன பண்ணுறோன்னா, தனித்தனி கோச்சிங் கொடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணித்தர்றோம். இந்த மேடையை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னா நல்ல ஸ்கின் இருக்கணும், உங்களை மாதிரி ரொம்ப சகப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போத்தாபஸ் மாதிரி நினைக்காங்க. அப்படி கிடையாது, ஸ்கின் தேவையில்லை, ஸ்கில் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம மாணவ செல்வங்களுக்கு பதிவு பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ எஸ், நீங்கள் ஏவியேஷனில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து முன்னேற்றிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அண்ட் சென்னை அமிர்தா இத்தனை வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நிறையா கடுமையான உழைப்பு இருக்குது, மிகப்பெரிய டீம், கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது. நாங்கள் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி சென்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சென்னை சமிர்தாவா அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறது காரணம் நிறையா கடின உழைப்பு. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோர்ஸை பற்றி சொன்னோம்னா அவங்க அம்மாவே சேட விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் போய் என் பையனை சமைக்கிற படிப்பில் போய் சேர்த்துடுறதா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்ன மாறி இருக்குன்னா, பத்மஸ்ரீ செஃப் தாமு மாதிரியான ஒரு ஆளுமை செஃப்
ஒரு ஃபேன்ஸ் கிளப் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு சீஃப் செஃப் அப்படின்னா தாஜ்ல எல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே சேலரி, மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்துட்றாங்க, அவருக்கு ஷூட் ரூம் கொடுத்துட்றாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் மட்டும் 10 கோடி பேருக்கு வேலை போயிருக்குன்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்தது. ஆனால் இந்த ஃபீல்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு வயிறு இருக்கிற வரைக்கும் எப்போதுமே இருக்கும். ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, இதில் ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. நம்ம எப்போவாவது டாக்டர்கிட்ட போகலாம், எப்போவாவது கன்சல்ட்ட போகலாம், ஆனால் 3 வேளையும் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இந்த ஃபீல்டு எவர் கிரீன். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போனாலும் ஆள போகிறான் தமிழன் சொல்கிற மாதிரி ஆள போகிறான் இந்தியன்னு எல்லா இடத்துக்கு கண்ட்ரிக்கு போகும்போதும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எக்ஸலன்ட் சார். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக எதுகை முனையில் சொன்னீங்க. ஸோ அதே போல் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு பேர் வைக்கும்போது சும்மா வைக்கல, பூமிநாதன்னு பேர் வச்ச மாதிரி இன்னைக்கு உங்களுடைய ஒரு காலேஜ் மூலமாக உலகம் முழுக்க, பூமி முழுக்க உங்களுடைய மாணவர்களை அனுப்பிச்சு ஏவியேஷன் ஒரு பக்கம், குக்கிங் ஒரு பக்கம் சொல்லிட்டு பயங்கர வெற்றிகரமாக ஏகப்பட்ட மாணவர்களை வருடாந்தரம் நீங்கள் உலகம் முழுக்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. கடந்த 125 வருஷமாக இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில், கல்னரி ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் தங்கப்பதக்கமே கிடைக்கல. 125 வருஷமாக வெறும் பிரான்ஸ் மெடலுமே கிடச்சிது. அந்த குறைய நம்மளுடைய சென்னை சம்பிரதா மாணவர்கள் கல்னரி ஒலிம்பிக், ஜெர்மனியில் நடக்கிற கல்னரி ஒலிம்பிக்கில் எப்படி ஆஸ்காரில் ஏஆர் ரஹ்மான் 2 விருது வாங்கின மாதிரி நம்மளுடைய சென்னை சம்பிரதா மாணவர்கள் 3 கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறையா மாணவர்கள் நிறையா வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொல்லி கலாட்டாவுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். Galata Titans of Tamil Nadu 2026 second edition. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Anand, 60 வருட நம்பிக்கை, ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பவர்ட் பை வீகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். டேஸ்ட் த மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். ஹைஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் புல்மேன் சென்னை, அண்ணா சாலை. ஃபுட் பார்ட்னர் தொப்பிவாப்பா பிரியாணி.